அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இந்த ஃப்ளூக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேர் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. வயதானவங்களுக்குலாம் ரொம்ப கிட்டத்தட்ட அட்மிட் பண்ணி 1 நாள் 2 நாள் இருந்துட்டு போகிற அளவுக்கு இருக்கிறாங்க. குழந்தைகளையும் கொஞ்சம் சிவியராகவே பாதிக்குது. இந்த ஃப்ளூ வைரஸோட பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 days ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் ஜுரம் ஜாஸ்தி ஆகிட்டு அதுக்கப்புறம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இந்த வைரஸ் நம்ம மூக்குல இருந்து இந்த த்ரோட்ல வரைக்கும் நிறைய செல்ஸை டேமேஜ் பண்ணிடும். அங்க இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸ் இருக்குல்ல, நரம்பு இருக்குல்ல, அதை ஈஸியா ட்ரிகர் பண்ணிடும். டெங்குல பாத்தீங்கன்னா முதல் 1 வாரம் சிம்டம்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். 2வது வாரத்துல வயிறு கொஞ்சம் ஒமட்டிட்டு வர்றது, வயிறு கொஞ்சம் உபசமா இருக்கிறது, பிளேட்லெட் கம்மியாகிறது, ப்ளீடிங் மைல்டா வர்றது, இதெல்லாம் டெங்குவோட டிபிக்கல் சிம்டம். அதுவும் செகண்ட் வீக்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நுரையீரலை பாதிக்கக்கூடிய அந்த மேஜர் வைரஸ் கிடையாது. நுரையீரல் பாதிப்பு இருந்தால் தான் நம்ம நிறைய காஃப் சிரப் வேலை செய்யும், நிறைய ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே. ஆனால் இது தொண்டையில தான் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸ்க்கு இப்போ ப்ரிவென்ஷன் அப்படின்னா நீங்க மாஸ்க் தான். நம்பர் 1 மாஸ்க். 2வது தனிமைப்படுத்தல். நம்ம வீட்லயோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சளி, இருமல், ஜுரம் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட நம்ம விலகி இருக்கிறதா ஹாய், ஹலோ, வணக்கம். மாதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம எந்த டாக்டரோட பேச வந்திருக்கோம்னா டாக்டர் விஜய் சக்கரவர்த்தி. ஸோ இவர் கூட நம்ம இன்னைக்கு எந்த ஒரு டாபிக் பத்தி பேச போறோம்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த ஃப்ளூ அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே இன்க்ரீஸ்டா இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி இந்த கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட முக்கிய காரணங்கள் என்ன, இதோட சிம்டம்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும், அண்ட் இதோட ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அண்ட் இதோட ப்ரிவென்ஷன் என்னென்ன இருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சாரோட பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஹலோ சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ இந்த ஃப்ளூ அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்ப காமனா இப்போ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அண்ட் இன்க்ரீஸ்டாவே இருக்கு அப்படின்றதே பார்க்கலாம். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எதை சொல்லுவீங்க? வருஷம் இந்த ஆகஸ்ட் மந்த்ல இருந்து செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் ஒரு 4-5 மாசம் ஃப்ளூவோட சீசன் அப்படின்னு அர்த்தம். இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த பறவை காய்ச்சல்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்சா வைரஸ், இதெல்லாமே அது வருஷம் தன்னை உருமாற்றி கொண்டு இந்த டைம்ல இந்த கோல்டு வின்டர் டைம்ல அது ஒரு தொற்று நோயை ஏற்படுத்தும். அதுதான் இந்த தடவை நடந்துட்டு இருக்குது. போன வருஷத்துல இருந்து கடந்த பல வருடங்களாக இதே சீசன்ல இது சீசனல் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி இயர் இந்த சீசனல் ஃப்ளூ வருது அப்படின்றது சொல்றீங்க. ஸோ இந்த இயர் வந்திருக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் இந்த தடவை என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேருக்கு ரொம்ப உடம்பு அசதி, அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு கை காலை அசைக்க முடியாத அளவுக்கு உடம்பு வலி ஒன்று இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, இருமல். நிறைய பேருக்கு ஃப்ளூல சில நேரம் இருமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பேசிட்டு இருக்கும்போது இருமல் வரும், நைட்டு தூங்க முடியாத அளவுக்கு இருமல் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் எல்லா ஃப்ளூக்குமே ஒரே தான். உடம்பு வலி, தலைவலி, ஜுரம், ஜாயிண்ட் பெயின்ஸ், இருமல், மூக்கொழுகல், மூக்கு அடைப்பு, லூஸ் மோஷன்ஸ், கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் ரொம்ப காமனான சிம்டம்ஸ் தான். பட் இந்த ஃப்ளூக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேர் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. வயதானவங்களுக்குலாம் ரொம்ப கிட்டத்தட்ட அட்மிட் பண்ணி 1 நாள் 2 நாள் இருந்துட்டு போகிற அளவுக்கு இருக்கிறாங்க. குழந்தைகளையும் கொஞ்சம் சிவியராகவே பாதிக்குது. அண்ட் மற்றவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்த ஃப்ளூவில் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுறது. இப்போ இந்த வைரஸோட சிம்டம்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத சொன்னீங்க. சில பேருக்கு இது வருது, அவங்க சில ஹோம் ரெமெடிஸ் எடுக்கிறாங்க, உடனே அது சரியாயிடுது. சில பேருக்கு அது பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காஃபிங் அண்ட் உடம்பு வலி ஈவன் ஆஃப்டர் சரியானதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இந்த ஃப்ளூ வைரஸோட பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 days ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் ஜுரம் ஜாஸ்தி ஆகிட்டு அதுக்கப்புறம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த மூக்கொழுகல், மூக்கடைப்புலாம் முதல் ஒரு 3 to 4 days தான் ஜுரத்து கூட இருக்கும். ஆனால் இந்த 4th day 5th day காஃப் ஸ்டார்ட் ஆகும். பாடி பெயின் அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 week to 2 week வரைக்கும் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதுதான் இதோட அந்த காஃப்மே ஒரு 1 week to 2 week இருக்கும். ஏன் அவ்வளோ சிவியரான இருமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் நம்ம மூக்குல இருந்து இந்த த்ரோட்ல வரைக்கும் நிறைய செல்ஸை டேமேஜ் பண்ணிடும். அங்க இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸ் இருக்குல்ல, நரம்பு இருக்குல்ல, அதை ஈஸியா ட்ரிகர் பண்ணிடும். ஸோ டக்குன்னு பேசினாலே காஃப் வந்துடும். இல்லை ட்ரை ஏர், த்ரோட்ல ட்ரை ஏர் பட்டாலே டக்குன்னு காஃப் வந்துடும்.
இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சிவியரான காஃப் வந்துட்டு இருக்குது. சின்ன லேசாக பேச ஆரம்பிச்சோ இல்லை கண்டினியூஸாக பேசினாலோ சிரிச்சாலோ டக்குன்னு காஃப் வந்துடுது. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன். உடம்பு வலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரஸ் வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன் உண்டாக்கும். இன்ஃப்ளமேஷனாக ஒரு வீக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மசில்ஸில் வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி வீக்கங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த வைரஸ் வந்து நம்மளோட மசில்ஸையும் கொஞ்சம் டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ என்ன ஆயிடும்னா ஒரு சிலவங்களுக்கு 1-2 கிலோ வெயிட் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூடும். ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்னா நிறைய ஹைட்ரேஷன் தேவைப்படும், தண்ணீர் நிறைய. ரெண்டாவது முக்கியமானது கம்ப்ளீட் ரெஸ்ட். ஏன்னா ரெஸ்ட் எடுத்தாதான் இந்த மசில் அது வந்து நம்மளோட மசில்ஸ் அதை உடைச்சிட்டு இருக்கும்போது நம்மளும் எக்ஸர்ட் பண்ணி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ரெக்கவரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப நாள் ஆகும், உடம்பு வலி தாங்க முடியாத மாதிரி இருக்கும். அந்த நேரம் கம்ப்ளீட்டாக ஒரு 48 hours to 72 hours ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றவங்களுக்கு இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நிறைய பேருக்கு தண்ணி நிறைய குடிக்கணும், டெண்டர் கோகோனட், இளநீர் இதெல்லாம் நல்லா குடிக்கணும், நல்ல ஹைட்ரேஷன், எலக்ட்ரைட்ஸ், நல்ல ஃபுட் ஹைட்ரேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்தோம்னா இதில் வந்து ஸ்லோவாக ரெக்கவர். ஆனால் எல்லாருக்குமே ரெக்கவர் ஆகும், ஒரு 7 to 10 days ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் இதெல்லாம் எடுத்து ரெக்கவர் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு எத்தனை கேசஸ், அதாவது எவ்ரிடே நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேஷண்ட்ஸ். ஸோ இந்த வைரஸ் இதில் வந்து என்னென்னா சொல்கிறத விட நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கு, குடும்பத்தில் நிறைய பேருக்கு வருது. தொற்று விகிதம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வருதுன்னா அது ஸ்கூல்லேருந்து வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பாப்புலேஷன், எல்டர்லி பாப்புலேஷன் எல்லாருக்குமே வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இவங்க யாரும் ஐசோலேட் பண்ண மாட்டேங்குது, தனிமைப்படுத்தல் கிடையாது, மாஸ்க்கும் போடுறது கிடையாது. ஸோ இவங்க வெளியில் போய் ஒர்க் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்தால் 2-3 பேருக்கு வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கேசஸ்ன்னு சொல்லும்போது நிறைய அன்ரிப்போர்ட்டடாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங்காக இருந்தால் நிறைய பேர் கேஸை வச்சு எவ்வளோ கேஸ் அதுன்னு நம்ம இது லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது. ஆனால் என்னன்னா உடம்பு ஒரு 4-5 நாளுக்கு ரொம்ப படுத்தி எடுத்துருது, சில பேருக்கு 2 வாரம் வரைக்கும் ரொம்ப படுத்தி எடுத்துருது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து மார்டாலிட்டின்னு கிடையாது, இறப்பு விகிதம்லாம் இதில் பெருசாக கிடையாது. பட் ஆனால் நம்மளோட நார்மலாக ஒரு 4-5 நாளுக்கு நம்ம வேலை செய்ய முடியாது, லீவ் போடுறது, இந்த மாதிரி ஒரு இது நம்ம உடம்பையும் எனர்ஜியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போகும்போது கொஞ்சம் சிரமப்படுது. இப்போ இந்த இன்ஃபெக்ஷனுக்கு சிம்டம்ஸ் நீங்கள் சொன்னீங்க சார், இதுக்கும் மற்ற வியாதிகள் லைக் டைஃபாய்டு, டெங்கு இதோட சிம்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஒருத்தவங்க எப்படி இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? பிகாஸ் அவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா அவங்க சொல்கிற சிம்டம்ஸ் வச்சு அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இதை எப்படி டெங்கு டைஃபாய்ட்லேருந்து இந்த வைரஸ் தனின்றது? டெங்கு ஜுரமும் ஒரு வைரஸ் தான், டைஃபாய்டு வந்து ஒரு பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவில் எப்படி அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு சிம்டம் ஜாஸ்தியெலாம் இருக்காது, நாள் ஆக தான் பாக்டீரியல் இல்னஸோட சிம்டம் வந்து ஜாஸ்தியாகும். டைஃபாய்டு ஃபீவர் அப்படின்னா நாளோட 4வது நாள், 5வது நாள், 7வது நாள் ஜுரம் ஜாஸ்தி ஆகிட்டு போயிருக்கும். அதுதான் டைஃபாய்டு ஃபீவர். ஒரு வாரத்தில் பிளட் டெஸ்ட் பண்ணால் நம்மளால டைஃபாய்டு கண்டுபிடிக்க முடியாது, கல்ச்சர் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், மற்ற பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த டெங்கு ஜுரமோ மற்ற காமன் கோல்டு வைரஸோ இல்லை இந்த ஃப்ளூ வைரஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு ஜுரம் ஜாஸ்தி ஆகிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு குறைஞ்சிடும். 5வது நாள் ஜுரம் டெஃபினட்டாக வைரஸ் ஃபீவரில் சரியாயிடும். ஆனால் 5வது நாளுக்கு அப்புறமும் 101, 102, 103 ஜுரம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அப்போ இந்த டைஃபாய்டு மாதிரி இருக்கக்கூடிய மற்ற ஜுரங்களை நம்ம திங்க் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது டைஃபாய்டோ இல்லை மற்ற பாக்டீரியாவோ சளி, இருமல், மூக்குகளில் ரொம்ப வராது. ஆனால் காமன் கோல்டு அண்ட் இந்த ஃப்ளூ வைரஸ் வந்து சளி வருது, மூக்குழுகிறது, இருமல், தொண்டை கரகரப்பு, பாடி பெயின், ஹெட்ஏக் இதெல்லாம் வைரஸோட டிப்பிக்கல் சிம்டம். டெங்குவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வைரஸ், அதுவும் ஒரு வைரஸ் தான், இதே மாதிரி தான் இருக்கும். உடம்பு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் இதெல்லாமே சேர்ந்துருக்கும். டெங்குவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சிம்டம்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். 2வது வாரத்துலேருந்து வயிறு கொஞ்சம் ஒமட்டிட்டு வர்றது, வயிறு கொஞ்சம் உபசமாக இருக்கிறது, பிளேட்லெட் கம்மியாகிறது, ப்ளீடிங் மைல்டாக வர்றது, இதெல்லாம் டெங்குவோட டிப்பிக்கல் சிம்டம். அதுவும் 2nd வீக்கில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 days இதே மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட நம்மளால் பிளட் டெஸ்ட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மெஜாரிட்டி டைம் பிளட் டெஸ்ட் தேவைப்படாது. ஏன்னா ஹைரிஸ்க் பாப்புலேஷன்னா தான் பிளட் டெஸ்ட் தேவைப்படும். ஏன்னா சாதாரண ஒரு மனுஷனுக்கு வரும்போது வேறு எதுவும் இதில் எல்லாமே உயிர் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிடையாதுனால நம்ம டெஸ்ட் பண்ணி எதுவுமே நம்ம பெருசாக எதுவுமே பண்ண மாட்டோம். பட் ஒரு சிலவங்க இருப்பாங்க, ரொம்ப ஓல்டேஜ் பீப்புள், அவங்களுக்குலாம் ரொம்ப சீக்காக இருக்காங்க, இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், இல்லை கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, இந்த மாதிரி இருவங்களுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணுமே தவிர்த்து மற்ற ரெகுலர் பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ இந்த வைரஸ்க்கு இப்போ ப்ரிவென்ஷன் அப்படின்னா நீங்கள் மாஸ்க் தான். நம்பர் 1 மாஸ்க், 2வது தனிமைப்படுத்தல். நம்ம வீட்லேயோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சளி, இருமல், ஜுரம் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட நம்ம விலகி இருக்கிறது தான் நம்பர் 1. அண்ட் மாஸ்க் போட்டு இருந்துக்கலாம், கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்ஸிங்கும் பண்ணிக்கலாம். இது 2 தான் ரொம்ப காமனாக நம்ம பண்ணக்கூடிய இதுதான் தடுக்கக்கூடிய ஒரே வழிமுறை.
ஸோ இந்த ஃப்ளூ வேக்சின் அப்படின்னு சொல்றாங்க சார், அது வந்து எதுக்காக வந்து பயன்படுது? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ளூங்கிறது ஒரு H1N1 அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஃப்ளூ அது வந்து தன்னைத்தானே உருமாற்றிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அது வந்து உருமாற்றிக்கிட்டே வரும், சீசனலாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ நம்ம என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃப்ளூ இன்ஜெக்ஷன் வரும். இது போட்டோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்ட்ரெயின்ஸ் அதை கவர் பண்ணும். ஏன்னா உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஸ்ட்ரெயின் வருதுன்னு கண்டுபிடிச்சி 2 இதுவாக வரும், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஸ்ட்ரெயின் அண்ட் வெஸ்டர்ன் வரும். 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸுக்கு வந்து வேக்சின் வரும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வேக்சின் போட்டோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்ட்ரெயின்ஸ் அது கவர் பண்ணதால ரொம்ப மைல்டாக இருந்துட்டு போயிடும். சாதாரண ரொம்ப மைல்டாக சளி இருமல் அந்த மாதிரி வந்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறவங்களுக்கு இதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும். யார் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் போடுறது நல்லது, சின்ன குழந்தைங்க ஏன்னா ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு ஈஸியாக தொற்று நோய் வந்துடுது, ஸ்கூலில் உள்ளவங்க அண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ். சில பேருக்கு நுரையீரல் தொந்தரவு, ஆஸ்துமா, வீசிங், ஹார்ட் ப்ராப்ளம் அண்டு ஓல்ட் ஏஜில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த உடம்பு வலியவோ இந்த சளி இருமலோ இந்த நிமோனியா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் கர்ப்பிணி பெண்கள் அண்ட் குழந்தைகள் போடுறது கம்பல்சரி. இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் தருதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இருமல் இதனால ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கப்புறம் அவங்களால அதுலேருந்து வெளியிலேயே வர முடியல. நைட் ஃபுல்லாக இரும்புறாங்க, கண்டினியூஸாக டே டு டே லைஃப்ல இரும்புறது அப்படின்றது, காஃபிங் வந்து ஒரு எவ்ரிடே ஹேபிட் மாதிரி அவங்களுக்குள்ளேயே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த இருமல் அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இருக்குன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னதான் வழி? என்னன்னா நிறைய பேர் நிறைய காஃப் சிரப் மாற்றி இருப்பாங்க, ஹோம் ரெமடிஸும் எடுத்துருந்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நுரையீரலை பாதிக்கக்கூடிய அந்த மேஜர் வைரஸ் கிடையாது. நுரையீரல் பாதிப்பு இருந்தால் தான் நம்ம நிறைய காஃப் சிரப் வேலை செய்யும், நிறைய ஹோம் ரெமடிஸ் எல்லாமே. ஆனால் இது வந்து தொண்டையில தான் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். மூக்கில் இருந்து தொண்டை வரைக்கும் தான் அதோட பாதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு தான் அது நுரையீரல் வரைக்கும் போகும், 100-2 பேருக்கு தான் அந்த மாதிரி போகும். ஸோ இவங்களுக்குலாம் என்னென்னா வாய்ஸ் ரெஸ்ட் ஒன்று தேவைப்படும். சில நேரம் இந்த லெமன் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் யூஸ் பண்ணி அப்பப்போ சிப் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா த்ரோட்டை வந்து எப்போவுமே வெட்ட வச்சுருக்கணும். கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் இமீடியட்டாக காஃப் வந்துடும். ஸோ இந்த லாசஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஸ்ட்ரெப்சில்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய லாசஞ்சஸ் யூஸ் பண்ண சொல்லுவோம். அது போக த்ரோட் கொஞ்சம் டக்குன்னு இரிட்டபிளாக இருக்கும். அந்த இரிட்டபிலிட்டி குறைக்கிறதுக்கு ஒரு சில மருந்துகள் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து போட்டால் அவங்களுக்கு டெஃபினட்டாக குவாலிட்டி ஆஃப் த லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த வைரஸ் சீசனலாக வருதுன்றது சொன்னீங்க. ஸோ இது யாருக்கு அதிகமாக வரும்னு பார்த்தா இது யாருக்கு வரும்னு நம்ம பார்த்தோம்னா இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு அவங்களுக்கு வருது. ஸோ இந்த இம்யூனிட்டி வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இது வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கணுங்களுக்கு தான் வரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. யாருக்கு எக்ஸ்போஷர் இருக்குதோ, இன்னைக்கு வந்து எனக்கு சளி இருமல் இருந்து அது 4 பேருக்கு எக்ஸ்போஷர் ஆனால் அவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே வர வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி தான். இது வந்து இம்யூனிட்டி பேஸ்ட் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் சிவியரிட்டி ஆஃப் த டிசீஸ் வந்து இம்யூனிட்டி பேஸ்ட். அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளமோ இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் நுரையீரலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளோ இல்லை நிமோனியா வரக்கூடிய வாய்ப்புகளோ அதிகமே தவிர்த்து தொற்று வந்து யாருக்குனாலும் வரலாம். பட் அதோட சிவியரிட்டி தான் இம்யூனிட்டி பேஸ்டாக இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசின எல்லாமே வந்து இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையில் இப்போ இருக்க இந்த சீசனல் ஃப்ளூ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காகவே இருக்கு. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக ஒரு மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போகணும், பொது இடத்துக்கு போகணுங்கிறது மட்டும் நம்ம திங்க் பண்ணிட்டு போகணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.